சார் எனக்கு பணம் போட்டிருக்கு சார், சார் எனக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல இவ்வளவுதான் சார் பணம் போட்டிருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு போனா போதுமா சார், சார் இவ்வளவுதான் போட்டிருக்கு சார், அலாட்மெண்ட்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க காலேஜுக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பணம் என்பது கண் துடைப்பு. வணக்கம். 2024 பொறியியல் கலந்தாய்வுல 3ஆம் கட்ட கலந்தாய்வு நிறைவடைஞ்சிருக்கு. எல்லாருமே 3ஆம் கட்ட கலந்தாய்வுல கையில சீட்டை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த கையில வாங்கி வச்சிருக்க சீட்டை அவங்க எடுத்துக்கிட்டு 5 நாட்களுக்குள்ள கல்லூரியிலோ இல்ல டிஎஃப்சி சென்டர்லோ அவங்க போய் சேரணும். அந்த 5 நாட்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும். இந்த 5 நாட்களுக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் போய் சேராம இருக்காங்களோ அவங்களுடைய இடங்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வுக்கு போய்விடும். அதே போல அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்து யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர்ல இந்த 5 நாட்களுக்குள்ள போய் சேராம இருக்காங்களோ அவங்களுடைய இடங்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வுக்கு போய்விடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பேச போறோம். ரொம்ப முக்கியமா நீங்க என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு கல்லூரிக்கு போகணும், என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போகணும், இன்னும் ரொம்ப முக்கியமா பணம் எவ்வளவு பணம் எடுத்துக்கிட்டு போகணும் சார். ஏன்னா எல்லாருமே தனியார் கல்லூரிகள்ல தான் சேர்ந்திருக்காங்க. இந்த தனியார் கல்லூரிக்கு போகும்போது எவ்வளவு பணத்தை கொண்டு போகணும், சர்டிபிகேட்லாம் அப்புறம், பணம் தான் முதல். பணத்தை கொண்டுகிட்டு போகணும், எவ்வளவு கொண்டுகிட்டு போகலாம், எவ்வளவு பணம் கேட்குறாங்க, இந்த மாதிரி பல குழப்பத்தோட மாணவர்கள்லாம் இருக்காங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். இந்த பொறியியல் கலந்தாய்வுல கரெக்டா சொல்ல போனோம்னா 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, இப்போ 3ஆவது ரவுண்டு. இந்த 3ஆவது ரவுண்டுல இப்போ நீங்க எல்லாருமே சீட்டை வாங்கி கையில வச்சிருக்கீங்க உறுதிப்படுத்தி. ஒருவேளை நீங்க காலேஜ்ல போய் சேரலாம், ஒருவேளை நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் சேரலாம், சேராமலும் இருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சீட்டை கையில வாங்கி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன சார் மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் காலேஜுக்கு போக வேண்டியது, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போவாங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போவாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மற்ற மாணவர்கள் அந்த டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு சீட்டே கிடைக்காம போனவங்க அவங்களாம் எங்கேயும் போக தேவையில்லை, வீட்டில் இருந்தா போதும். ஸோ இப்போ இவங்களை பத்தி பேசுவோம். இந்த காலேஜுக்கு போறாங்கல்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அவங்க என்னென்னலாம் காலேஜுக்கு கொண்டு போகணும். பணம் ரொம்ப முக்கியம். சரி, பணத்தை முக்கியம்னா என்னென்ன சர்டிபிகேட் கொண்டு போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இந்த 5 நாட்களுக்குள்ள நீங்க எல்லாருமே காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி புதன்கிழமை, ஆகஸ்ட் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை, செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த 5 நாட்கள்ல 3 நாள் தான் காலேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற 2 நாள் சனிக்கிழமையா இருக்கு. ஒருவேளை காலேஜ் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். நீங்க வாங்கி கையில வச்சிருக்கீங்களா சீட்டு, நான் காலேஜ்ல போய் சேர்ந்துக்கிறேன்னு, அதற்கான கடைசி எக்ஸ்பிரி டேட்டு செப்டம்பர் 1. அதுக்கப்புறம் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சீட்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சரி, இந்த 5 நாளுக்குள்ள நீங்க காலேஜுக்கு போறீங்களா, என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா இந்த கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில உங்களுக்கு வந்துடும் வெப்சைட்ல. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்டோட சேர்த்து அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுலயே உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கும். நீங்க என்னென்ன சர்டிபிகேட்லாம் கொண்டு வரணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் நீங்க காலேஜுக்கு கொண்டு போகணும் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா அந்த பணத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகாதீங்க. அந்த காசு என்பது சும்மா உங்களுடைய கண் துடைப்புக்காக போட்டிருக்கிறது. காலேஜ்ல கேட்கிற பணம் வேற, ஆனா அந்த அலாட்மெண்ட்ல போட்டிருக்க பணம் வேற. சில பேருக்கு பணம் போடாமே இருக்கலாம். அதை பார்த்து நீங்க இதுதான் காலேஜ்ல கேட்பாங்கிறத உறுதிப்படுத்தாதீங்க. சரி, இப்ப என்னென்னலாம் நீங்க கொண்டு போகணும்னா, ஒரு 11 டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்டா கொண்டு போகணும். ஒன்னு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை ஒரு ஜெராக்ஸ் போய் உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர்ல எடுத்துருங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட், உங்களுடைய ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் எடுத்துக்கணும். அப்புறம் 11th 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துக்கணும். அப்புறம் டிசி, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதாவது டிசி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். கடந்த 5 வருடத்துல தமிழகத்துல நீங்க படிக்கல, நான் வந்து எங்கேயாவது வெளியில படிச்சேன் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவை. கடந்த 5 வருடத்துல தமிழகத்துல படிக்காம இருந்தீங்கன்னா தேவை, படிச்சிருந்தீங்கன்னா தேவையில்லை நேட்டிவிட்டி சர்டிபிகேட். முதல் பட்டதாரி சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. இலங்கை வாழ் தமிழராக இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டையும் வாங்கிக்கோங்க.
அதே போல இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்றிதழ் யாருக்கு அப்படின்னா குறிப்பா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் மஸ்ட். மற்ற யாருக்கும் தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒரு 50,000 கிடைக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல 4 போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துங்க. ஒரு 8 போட்டோவை எடுத்து வச்சுங்க. 8 போட்டோவை எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. அதே போல கடைசியா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா என்ன சார்? அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நாங்க எடுத்துட்டு போகணும். எதுக்காக எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடல் தகுதியானதா இருக்குதா, எந்த ஒரு நோயும் இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா, அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெட்டிங் சைன் பண்ணுவாங்கல்ல, அந்த டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட ஒரு சைன் வாங்கணும். அந்த சைனை வந்து நீங்க வாங்கணும்னா நான் கூட அந்த பிடிஎஃப் நான் கீழே வைக்கிறேன், நீங்களே பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அது வேணும், நான் போய் வாங்கணும்னா பக்கத்துல உங்க ஊர்ல நெட் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெட் சென்டர்ல போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையம், அதாவது நம்ம அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல, அங்க போயிட்டு இந்த மாதிரி மேடம் நான் காலேஜ் சேர்ந்திருக்கேன், எனக்கு இதுல ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ரெட்டிங் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு போறீங்களோ இல்லையோ, முக்கியமா பணம் ரொம்ப முக்கியம். ஒரு கல்லூரியிலையும் மாறுபடும். சில கல்லூரிகள்ல உடனே எல்லா பணத்தையும் கட்டுங்க அப்படிம்பாங்க. உடனே கொண்டாங்க 1 லட்சத்தை இப்பயே கட்டிட்டு போங்க, இப்பயே கட்டிட்டு போனாதான் உங்களுக்கு சீட்டு, இல்லாட்டி கிடையாதும்பாங்க. சில கல்லூரிகள் ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் பாதியை வந்து கட்டலாம்பாங்க. நீங்க பேசுறத பொறுத்து தான் இருக்கு. சார் ஒரு 50,000 இப்ப கட்டுறேன் சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 50,000 கட்டுறேன் சார் காலேஜ் ஓபன் பண்ணையில அப்படின்னு நீங்க சொல்லி இந்த 5 நாட்களுக்குள்ள போயிட்டு இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு பணத்தை கட்டிட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா தான் உங்க சீட்டு உங்களுக்கு. இல்ல அபோர்டு மூமெண்ட்ல நிறைய பேர் செப்டம்பர் 4ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போயிடும். அதை தாண்டி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வுல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சீட்டு போயிடும். அதனால போய் சேர்ந்துருவீங்களா? சேர்ந்துருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. வேற எந்த தகவலும் உங்களுக்கு இருக்காது. இந்த காலேஜ் போறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரி, இவங்களை அப்படியே விட்டுருவோம். அடுத்து என்ன? டிஎஃப்சி சென்டர் போகக்கூடிய மாணவர்கள். இந்த டிஎஃப்சி சென்டர் யார் யாரெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்த மாணவர்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும். டிஎஃப்சி சென்டருக்கு என்னென்னலாம் சார் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இதே 5 நாட்கள் தான். 5 நாட்கள் உங்களுக்கு தெரியும். இந்த 5 நாட்களுக்குள்ளதான் நீங்களுக்கும் டிஎஃப்சி சென்டர் போகணும். உங்களுக்குமே ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். என்ன அலாட்மெண்ட் ஆர்டர்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்தவங்க எதுக்கு டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னா, எனக்கு கொடுத்த காலேஜை நான் ஒத்துக்கிறேன், இதை விட பெட்டரா மேல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் நான் அதை எடுத்துக்கிறேன். மேல எப்ப பெட்டரான காலேஜ் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி கிடைக்கும். ஒருவேளை மேல ஏதாவது கிடைக்கலாம், மேல ஏதாவது கிடைச்சா அதை கொடுத்துருவாங்க. இல்ல மேல எதுவுமே கிடைக்கலன்னா இப்ப கிடைச்சதை கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க இப்ப கிடைச்சதுக்கு நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அப்ப என்னென்னலாம் கொண்டு போகணும் டிஎஃப்சி சென்டருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல சில பேருக்கு பணம் போட்டிருக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்களுக்கு, சில பேருக்கு போடாம இருக்கும். யார் யாருக்கு போடாம இருக்கும், யாருக்கு போட்டிருக்குங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல என்னென்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்னென்னலாம் போட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 விஷயங்கள் உங்களுக்கு போட்டிருக்கும். ஒண்ணு, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல உங்களுக்கு எந்த கல்லூரியில இடம் கிடைச்சிருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு முதல் பட்டதாரி சர்டிபிகேட் இருக்கா, என்னென்ன எல்லா விஷயங்களும் அதுல போட்டிருக்கும். குறிப்பா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய 11th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டிசி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். கடந்த 5 வருடத்துல நீங்க தமிழகத்துல படிக்கலன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவை. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அதாவது என்ன முதல் பட்டதாரி சர்டிபிகேட். அதே போல அடுத்து இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்றிதழ். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு தான் முக்கியமா தேவை. ஏன்னா அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல கிடைக்கிறனால அவங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு உங்கள்கிட்ட இருந்தா நீங்க அதை கொடுக்கலாம். இல்லாட்டி உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. எதுக்காக வாங்குறாங்கன்னா, ஒருவேளை அங்க இருந்து ஏதாவது பணத்தை உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடணும்னா டிஎஃப்சில இருந்து போட்டு விட வாய்ப்பு இருக்கு. இந்த டிஎஃப்சிக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க டிஎஃப்சில கொண்டு போய் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜுக்கு தான் இந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க. இந்த சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு சில பேருக்கு பணம் போட்டிருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்பக்குள்ள போகணும்? இந்த 5 நாட்களுக்குள்ள போகணும். இந்த 5 நாட்கள்ல சனி ஞாயிறுலாம் கூட டிஎஃப்சி இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 நாட்களுக்குள்ள இருக்கும்.
நீங்க உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ஒரு டிஎஃப்சி, அந்த சென்டருக்கே போய் இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அவங்களே இதை வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி ஒருவேளை இப்ப கிடைச்ச காலேஜே கிடைச்சிச்சுன்னா அந்த காலேஜுக்கு இது எல்லாத்தையும் அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. ஒருவேளை அப்பயும் இதை விட காலேஜ் இதை விட பெட்டரா மேல ஏதாவது அபூர்வ மூமெண்ட்ல மேல ஏதாவது ஒரு கல்லூரி கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த கல்லூரிக்கு இந்த சர்டிபிகேட்டு நீங்க கொடுக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் அனுப்பி வைத்து விடுவார்கள். இவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதனால டிஎஸ்சியில கொண்டு போய் ஒண்ணு கொடுக்குறோம் அவங்களே வச்சுக்கிறாங்கன்னா அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா உங்களுக்கு அப்புறம் வேணாம்னா நீங்க போய் காலேஜ்ல கேட்டு எனக்கு அது பிடிக்கல சார் அப்படின்னு நீங்க அங்க போய் கேட்டுக்க வேண்டியதான். ஆனா டிஎஃப்சியோட வேலை என்ன? இப்ப உள்ள கல்லூரிக்கு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் அவங்க மாத்தி விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. சரி, ஓகே. இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன் மாணவர்களே, இதுதான் புரிதலான ஒரு விஷயம். இப்ப 2 விஷயங்களும் சொல்லி முடிச்சாச்சு. மற்ற மாணவர்கள், அதாவது டிக்ளைன் அண்ட் அப்போர்டு சில பேர் கொடுத்துருப்பீங்க, சில பேருக்கு நாட்டலாட்டர் காலேஜே கிடைக்காம போயிருக்கும். யாருமே கவலைப்படாதீங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று இருக்கு. யார் யாரெல்லாம் காலேஜ்லையும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் சேராம போறாங்களோ அவங்களுடைய இடங்கள் அந்த அப்வோர்டு மூமெண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொடுத்தது போக மீத இடங்கள் அனைத்துமே இந்த வருஷம் 50,000 சீட்டு வேஸ்ட் ஆக போகுதுன்னு நான் சொன்னேன். கண்டிப்பா அதே மாதிரி வேஸ்ட் ஆக போகுது. அது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வரும். இன்னும் இந்த அதாவது அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இப்ப வரப்போகுதுல, யாருக்கு 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு, அதுல யார் யாருக்கெல்லாம் பணம் போட்டிருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு பணம் போட்டிருக்கு சார், சார் எனக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல இவ்வளவுதான் சார் பணம் போட்டிருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு போனா போதுமா சார், சார் இவ்வளவுதான் போட்டிருக்கு சார், அலாட்மெண்ட்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க காலேஜுக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பணம் என்பது கண் துடைப்பு. அது சும்மா யாருக்கு போடுறாங்க தெரியுமா? ஒண்ணு யார் யாருக்கெல்லாம் பணம் போட்டிருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு யாரு முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு அங்க பணம் போட்டிருக்காது. காலேஜுக்கு போறதுக்கோ டிஎஃப்சி சென்டருக்கு போறதுக்கோ பணம் போட்டிருக்காது அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல. இன்னொன்னு 2வது யாருக்கு பணம் போட்டிருக்காதுன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மாணவர்கள், அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியனுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல பணம் போட்டிருக்காது. அதுக்கப்புறம் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்காது. இவங்களுக்கு மட்டும்தான் பணம் போட்டிருக்காது. மற்ற எல்லாருக்குமே பணம் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போகணும்னா, இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. சார் நான் 2ஐயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்ப எதுல போய் சேர்றது, இதுல சேரலாமா இதுல சேரலாமா? எனக்கு 7.5ல நாட் அலாட்டட்னு வந்துருச்சு, ஜென்ரல்ல கிடைச்சிருச்சு. இப்ப நான் ஜென்ரல்ல சேர்ந்துட்டேன். நாட் அலாட்டட் உள்ளது செப்டம்பர் 4ஆம் தேதி ரிசல்ட். அப்ப அன்னைக்கு இதை விட பெட்டரா கிடைச்சிருச்சுன்னா ஜென்ரல்ல நான் போய் சேர்ந்த அந்த சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்க கொடுக்கையிலேயே சொல்லி வச்சிருங்க. சார் நான் இந்த மாதிரி 7.5ல வெயிட் பண்றேன், ஒருவேளை அங்க பெட்டரா கிடைச்சிச்சுன்னா நான் போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப 2மே அப்வோர்டு மூமெண்ட் கொடுத்துட்டீங்க, டிஎஃப்சில வாங்கி 2யுமே வச்சுக்கிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா 2யும் வச்சுக்கிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு தான் சர்டிபிகேட்டை அனுப்பி வைப்பாங்க. ஒரு கல்லூரியில சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுக்க முடியும். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இதுதான் உண்மையான விஷயம். மாணவர்களே, சர்டிபிகேட்டையும் பணத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது உங்க அப்பா அம்மாவோட நல்லா கூடி பேசிட்டு கொடுங்க. அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பார்ப்போம். இந்த வருடமும் 50,000 இடங்கள் வேஸ்ட் ஆகும். அது அனைத்துமே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. இதை தாண்டி உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமும் ஒரு நேரடியா அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் SCA to SC கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்துல நேரடியா ஒரு கலந்தாய்வு வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா சிஜி MITல போய் சேர்ந்தவங்களே பல பேர் வேணான்ட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு அந்த கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சிருக்கு, இந்த கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப அப்படியாவது எல்லாத்தையும் வச்சு ஒரு நேரடியா ஒரு கலந்தாய்வு வச்சாங்கன்னா பல மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பண்ணுவாங்களா இந்த அரசு? வாய்ப்பில்லை ராஜா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த இது எல்லாத்தையும் எடுத்துங்க, சர்டிபிகேட்லாம் மறந்துடாம எடுத்து வச்சுங்க. நன்றிப்பா, பாய்.